அனைவருக்கும் மாலை வணக்கம். கொத்து கொத்தா ரோஜா பூக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா பூக்களும் வைக்கணுன்னா நம்ம என்ன மாதிரி மண்கலவையெல்லாம் நம்ம செய்யணும் தாங்க இந்த வீடியோ. மண்கலவை மட்டும் இல்லை, உரங்கள், மூடாக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம பழைய மண்ணெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு புது மண்ணையும் அதோடு சேர்த்து கொட்டிட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம பழைய மண்ணிலும் போதுன்னா அதோடு விட்டுடுவோம். லூஸாக மண் இருந்தால், இல்லையா தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிடணுங்க. கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா லூஸாக வர சமயத்தில் நம்ம கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போடணும். அப்படியே போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா லூஸாக இருக்கணுங்க மண். அப்போ தான் நம்ம போடுற விதைகள் முளைப்பு திறன் செடிகளும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அப்படியே நம்ம எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுடலாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு நாளாக வேலை செய்கிறதுக்கு ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நான் வந்துட்டேன். அடிக்கிற வெயில் இப்போவுமே அக்னி வெயில் மாதிரி அடிக்குது. அதனால் வேப்பம் புண்ணாக்கு வேரல்கள் நோயிலேருந்து காப்பாற்றலான்னு சொல்லி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு வரும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு பராமரிப்பு அதிகமாக இருக்குங்க. நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டே வரேங்க. வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம தண்ணியில் கலந்தும் ஊற்றலாம். நான் அப்படியே நேரடியாகவே வேருக்கு அருகாமையில் கொடுத்துட்டு வரேங்க. நான் ஃபஸ்ட்டு இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான வேலை செய்யணுங்க. நம்ம இதோடு வர வேண்டாம். இது திட உரமாக கொடுத்தாலும் நீர் உரங்களும் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போதைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஜூஸ் கொடுக்குறதாங்க நல்லது. அதுலேயும் எந்த மாதிரி ஜூஸ் கொடுத்தா நம்ம செடிகளை நல்லா நீர்த்தன்மையோடு தக்க வைக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி இந்த மாதிரி உரங்கள் கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. இப்போதைக்கு நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு நீரோட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு செடியுடைய வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி நீரோட்டங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எதில் கிடைக்குதுன்னு பார்த்து நீர் உரங்கள் எல்லாம் கொடுங்க. நான் இன்றைக்கி ஜூஸ் கொடுக்கலான்னு தாங்க வந்திருக்கேன். திட உரம் கொடுத்தாச்சு. அதனால் திரவ உரமாக நீர் உரங்கள் தர்பூசணி தாங்க அப்படியே எடுத்துட்டேன். அதோடு மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. அதோட புரோட்டீன் இருக்கிற பருப்பு தண்ணி, எந்த பருப்பாக இருந்தாலும் சரி. நான் இப்போ துவரம் பருப்பு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டேங்க. ரெண்டையும் நல்லா ஜூஸியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சில செடிகளுக்கு நேரடியாக அப்படியே கொடுத்துடலாம். சில செடிகளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். நேரடியாக பெரிய செடிங்களுக்கெலாம் கொடுக்கும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காது. சின்ன செடிங்களுக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வரும். அப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கறது நல்லதுங்க. நல்லா கரைச்சி விட்டுடுங்க, கெட்டியாக இல்லாமல். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நான் சின்ன செடிகளுக்கு 1/2 டம்ளரும் பெரிய செடிகளுக்கு 1 டம்ளரும் கொடுத்துட்டு வரேங்க. நான் அதை விட பெரிய செடிகளாக இருக்குது, பல செடிகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அப்படியே நேரடியாக அப்படியே கொடுக்கலாம். அப்படியே மூடாக்கு தாங்க. அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே மூடாக்கு போட்டு வைக்க வேண்டியதுதான். இதில் மட்டும் நம்ம மூடாக்கு போடணும் அவசியம் இல்லைங்க. காஞ்ச சருகள், காஞ்ச மட்டை, என்னென்ன நம்ம சாப்பிட்ற வேர்க்கடலை, வாழைப்பூ உடைய தோல் எல்லாமே போடும்பொழுது நேரடியான வெயில் பாதிக்காது. ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நம்ம செடிகள் வேறு பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாங்க. இந்த முறையெல்லாம் பண்ணும்பொழுது தான் நம்ம செடிகள் நல்லா காப்பாற்றப்படுவாங்க, பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்டு கிடைப்பாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க.